நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது பார்க்கலாம். நாட்டுக்கோழி 350 கிராமு. இங்கே வந்து நான் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்திருக்கேன். நம்ம இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி அதை கோழியில் வணக்கும் போது நம்ம போடுவோம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம்னா, வரமிளகா 3, பட்டை 2, கிராம்பு 3, மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, வர கொத்தமல்லி 1.5 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போதும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து 20 வந்து எடுத்திருக்கேன். அதை 2 நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கீத்து கருவேப்பிலை, கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போடலாம். வடசட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணுறதுக்கான பொருள்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட் நான் வந்து இங்கே வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுறேன். மிளகு 1.5 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 3. இது லேசாக வறுத்துட்டு வரமிளகாவும் இடையில போட்டுடலாம். வரமிளகா 3 போட்டுறேன். இப்போ இந்த வரக்கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகா இது எல்லாமே நல்லா வறுத்துருச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பை நிறுத்திட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. நான் மிக்சியில் எடுத்து ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து பொடியாயிடுச்சு. நம்ம ரொம்ப நைஸாக பொடி பண்ணலினாலும் பரவாயில்ல. வறுவலுக்கு கொஞ்சம் லைட்டாக திப்பியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். அந்த நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு நான் இங்கே வந்து 350 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீசஸ் கொடுத்தாங்க. அது நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேகிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்கோழியை குக்கரில் போட்டுடலாம். நாட்டுக்கோழி வேகிக்கிறதுக்கு நம்ம தண்ணிலாம் நிறைய ஊற்ற வேண்டாம். நான் இங்கே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். வேகிக்கிறதுக்கு நம்ம இங்கே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 350 கிராம் நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்குள்ளார விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி வந்து 5 விசில் விட்டு நிறுத்திட்டோம். இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வணக்கிடலாம். இப்போ நாட்டுக்கோழியை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அதை வணக்க போகிறோம். இடையில வந்து நம்ம இது பொடியும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம். இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிடலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வறுவலுக்கு நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டோம், அது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேக வச்ச நாட்டுக்கோழியை இதில் எடுத்து போட்டுடலாம். தண்ணியோடையே நான் போட்டுக்கிறேன். இப்போ நாட்டுக்கோழிக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் விட்டேன், ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த தண்ணியோடையே இது கொஞ்சம் சேர்ந்து நல்லா சுண்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பொடி பண்ணி வச்சதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 நிமிஷம் இப்போ தட்டத்தை போட்டு மூடி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா கோழி வந்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ நம்ம தட்டத்தை எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த மிக்சியில் வரக்கொத்தமல்லி, வரமிளகா, சீரகம், சோம்பு, மிளகா, மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நான் சொன்ன அளவில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து எடுத்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். இப்போ இதை நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வேக வைப்போம். இப்போ நாட்டுக்கோழி நான் வந்து அந்த மசால் பொடியெல்லாம் போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்க விட்டுருக்கேன். தட்டத்தை போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கோழி நீ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்கே நல்லா அந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வணங்கி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு அடுப்பை நிறுத்திடலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட ரெடி.